இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தைக்கு நடந்தது ஆக்சிடென்டே இல்லை, அதையும் யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. என்ன சொல்ற? பிளானா? ஆமா, பிளான் பண்ணி அது ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ ஆக்சிடென்ட் பண்ணது யாரா இருக்கும்? எனக்கு சிவனாண்டி மேல தான் டவுட்டா இருக்கு. அவரு தான் இதெல்லாம் செஞ்சிருக்கணும். அவன் எதுக்கு மாப்பிள்ளை இதை செய்யணும்? உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறக்க கூடாது, அதை எப்படியாவது தடுக்கணும் தான் இது ஆக்சிடென்ட் மாதிரி டிராமா பண்ணியிருக்காங்க. அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் பிறக்க போற குழந்தைதானு காரணம் காட்டி அந்த குழந்தைய அழிக்க பிளான் பண்ணிருக்கலாம்ல. அதுக்கு சில பேர் உதவியும் செஞ்சிருக்கலாம். டேய், அதுக்கு எதுக்குடா என்ன பாக்குற? தேவையில்லாம பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு பாக்குறியா? சின்னத்தை நான் பொதுவா தான் பார்த்தேன். நீங்க தப்பா எடுத்துக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அத்தை, அந்த ஜோசியர் சொன்னதெல்லாம் போய் நான் நிரூபிக்கிறேன். எங்க கூட வாங்க. என்னால வர முடியாது. நீ கூப்பிட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் உங்களை கூப்பிடுறேன். வந்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே உண்மை என்னன்னு புரிய வைக்கிறேன். அம்மா, அவர் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் கூப்பிடுறாரு. போயிட்டு வரலாம், வாங்கம்மா. அத்தை, வேற யாருக்காகவும் இல்லைனாலும் ரோகிணிக்காகவும் வயிற்றுல வளர்ற குழந்தைக்காகவும் நீங்க வந்துதான் ஆகணும். அத்தை, அந்த குழந்தையால உங்க உயிருக்கு ஆபத்துலன்ற விஷயம் நீங்க வந்தா மட்டும்தான் தெரியும். தயவு செஞ்சு நீங்க வாங்கத்த, அப்பயாச்சும் இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும். ப்ளீஸ் வாங்க. அக்கா, நீ போகாதக்கா. இவங்களே ஏதாவது ஏற்பாடு பண்ணி கூட உன்னை ஏமாத்தலாம். ஏமாத்துறதெல்லாம் உங்க வேலை, எங்க வேலை இல்ல. ஈஸ்வரி, மாப்பிள்ளை தான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நிம்மதி தானே. சரி, நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் வரேன்.